குருப்பியோ நம. பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால நீங்க எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமான வேண்டிக்கிறேன். நம்ம இந்த வீடியோல தசமகா வித்யில ஸ்ரீ புவனேஸ்வரி மாதாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆகீஸ்வரி யோகரூபா யோகினி கோட்டி சேவிதா ஜயாச்ச விஜயா செய்வ கௌமாரி சர்வமங்களா என்று புவனேஸ்வரியினுடைய அஷ்டோத்திர சதனமாவளி புவனேஸ்வரி தேவியை போற்றி துதிக்கிறது. இத்தகைய குண பிரபாவங்கள் உள்ள, அதாவது யோக ரூபமாகவே விளங்குகின்ற ஸ்ரீ புவனேஸ்வரி மாதா ஆதிபரா சக்தியினுடைய பரிபூர்ண அவதாரமாகவே கருதப்படுகிறாள். புவனேஸ்வரி தேவி அவளுடைய பிரபாவத்தில யாரையுமே வதம் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்றாங்க. யாரையுமே வதம் செய்யாத தேவிகள்ல முதன்மையானது ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி தான். ஸ்ரீ புவனேஸ்வரியினுடைய மந்திரம் ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரம். இதை முறையாகத்தான் நம்ம உபதேசம் வாங்கித்தான் சொல்ல ஆரம்பிக்கணும். இது சாக்த பிரணவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாக்த பிரணவமான ஹ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லித்தான் இந்திரன் இழந்த அத்தனை செல்வங்களையும் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சாக்த பிரணவத்தை ஒரு முறையான குரு மூலமாக உபதேசம் வாங்கி சொல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்ரீ புவனேஸ்வரி மாதாவினுடைய அனுகிரகத்தால அவங்களுக்குள்ள எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி அவங்க வேண்டுவதையெல்லாம் அடைய பெறுவதை அனுபவபூர்வமாகவே உணரலாம். தெய்வீக பெண் தன்மையினுடைய, அதாவது தெய்வீக பெண் தன்மையுடைய முழு நிறை ஆற்றலுடைய வடிவாகவே நம்ம புவனேஸ்வரி மாதாவை கொண்டாடுறோம். புவனேஸ்வரி இந்த 3 உலகங்களுக்குமே சக்கரவர்த்தினியாக இருப்பவள். இந்த உலகம் ஒரு ஒழுங்கு முறையில இயங்க காரணமானவள் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி தான். அதாவது ஒரு சமயம் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவி சூரிய தேவனை இவ்வுலகத்தை படைக்க சொல்லி உத்தரவிட்ட பொழுது இந்த எல்லா உலகங்களையுமே சூரிய தேவன் படைச்சார். அப்போ ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவி இந்த உலகம் அத்தனையுமே ஒரு ஒழுங்கு முறையில இயங்குவதற்கான ஒரு சக்தியாக பிரவகிச்சு அவரு திருவுருவத்தை அடைந்த பொழுது அந்த திருவுருவம் தான் ஸ்ரீ புவனேஸ்வரி மாதா. புவனேஸ்வரி மாதா தான் இந்த 3 உலகங்களும், எல்லா உலகங்களுமே ஒரு ஒழுங்கு முறையில இயங்குவதற்குண்டான காரண சக்தி. ஸ்ரீ புவனேஸ்வரி மாதாவினுடைய பெயர் காரணத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். புவனங்களுக்கெல்லாம் ஈஸ்வரி, அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்த 3 உலகங்களுக்குமே ஈஸ்வரி ஸ்ரீ புவனேஸ்வரி மாதா. ஈஸ்வரி அப்படின்னாக்கா அதிபதி அப்படின்னும் காப்பாற்றுபவள் அப்படின்னும் பொருள். அதனால இந்த 3 புவனங்களுக்கும் ஈஸ்வரியாக விளங்குவதால அம்பிகைக்கு புவனேஸ்வரி அப்படிங்கிற திருநாமம். ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் நடந்த பொழுது குரு வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமரிடம் செல்வம் இல்லாதவர்கள் அவர்கள் உறவினர்களால் கூட மதிக்கப்படுவதில்லை, அதனால ஒருவர் நிறைந்த புகழும் செல்வமும் பெறணும் அப்படின்னாக்கா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியை வழிபடுவதை விட ஆகச் சிறந்த வழி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. அதன் காரணமாக ஸ்ரீராமர் புவனேஸ்வரியை உபாசனை செய்து அதன் மூலமாக நிறைந்த செல்வம் பெற்று தன்னுடைய சாம்ராஜ்யத்தை, அதாவது உலகம் முழுவதுமே இருந்திருக்கிற ராமராஜ்யத்தை செழிப்புற செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதை இருக்கு. ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியை வழிபட்டு தான் இந்திரன் நீங்காத செல்வம் பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா துவாரகையிலே செல்வம் நிறைய செய்ததற்கு ஸ்ரீ புவனேஸ்வரி வழிபாடே காரணம் அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி நம்மளை திருப்பணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி திருப்பக்கூடிய நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு சேர்ப்பது ஸ்ரீ மாதா புவனேஸ்வரியினுடைய கருணை தான். ஆனா எந்தெந்த டயத்துல, எந்தெந்த நேரத்துல அந்த சம்பவங்கள் நிகழ்ந்தால் நம்ம ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி திரும்ப முடியும் அப்படிங்கிற அந்த நேரம் அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கிறது ஸ்ரீ காளி மாதா. அதாவது நேரத்தின் உருவகமாகவே, அதாவது காலத்தின் உருவகமாக ஸ்ரீ காளிதேவி இருப்பது போல நம்மளுடைய பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்குமுறையினுடைய திருவடிவமாக இருப்பது ஸ்ரீ புவனேஸ்வரி மாதா. ஸ்ரீ புவனேஸ்வரி மாதாவினுடைய திருவடிவத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அம்பிகை பாசம் அங்குசம் இரண்டையுமே 2 திருக்கரங்கள்ல தாங்கி இருக்கிறாள். மற்ற 2 திருக்கரங்களை வரதமுத்திரையும் அபயமுத்திரையும் தாங்கி இருக்கிறாள். அதாவது அம்பிகை 4 திருக்கரங்களை உடையவள். சில இடங்கள்ல ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய திருமுடியின் மேல ஒரு பிறைச்சந்திரன் ஞானத்தின் வடிவாக இருக்கிறது. உதயகால சூரியனினுடைய நிறத்தை கொண்டவள் புவனேஸ்வரி மாதா. மந்திர சாஸ்திர நூல்களான குலார்ணவ தந்திரம், தத்த சம்ஹிதை, மந்திர மகாநிதி முதலான பல நூல்கள் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியினுடைய வழிபாட்டை உயர்த்தி பேசுது. எப்பேற்பட்ட கீழ்மையான நிலையில் இருப்பவனும் தரித்திரனும் கூட ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியை உபாசித்தால் நீங்காத செல்வமும் நிறைந்த புகழும் பெறலாம் அப்படின்னு சிவபெருமானே உபதேசிச்சிருக்கிறார். தன்னை சுற்றிலும் எப்போதும் ரிலேகா புவனேஷி என்ற
ஹ்ரீம்கார மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே தன்னை சுற்றி வணங்கி வலம் வரக்கூடிய மாத்திருகா கணங்கள் சூழப்பெற்றவர் ஸ்ரீ புவனேஸ்வரி மாதா. அம்பிகை ஸ்ரீ துர்கா தேவி ஸ்ரீ லட்சுமி தேவியினுடைய இணைந்த உருவமாகவே போற்றப்படுகிறாள். தசமகா வித்யின்படி ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியை உபாசிக்கும் அன்பர்களுக்கு அவள் வழங்காத வரங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா முக்கியமாக தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா, அதை அம்பிகை மிக முக்கியமாக அருளுகிறாள். அதற்கு பிறகு முன்னேற்றம், அதாவது அளவற்ற முன்னேற்றம், வாழ்க்கையில் வேணுங்கிற வளங்கள் எல்லாமே ஸ்ரீ புவனேஸ்வரி மாதாவினுடைய அனுகிரகத்தால ஒரு சாதகருக்கு கிடைக்குது. இந்த வீடியோல நம்ம ஸ்ரீ புவனேஸ்வரி மாதாவை பத்தி பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு தசமகா வித்தியை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் விரைவிலேயே இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.